அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசிங்கிறது புத்திசாலித்தனம், பொறுப்புணர்வு, ஒழுக்கம், நிதானம், பகுத்தறிவு இது எல்லாத்தோட அடையாளமாக சொல்லப்படுது. இந்த ராசியில் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே 1000 சிந்தனைகளை இவங்க வச்சுருப்பாங்க. யாரையுமே சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு முறை நம்பிட்டாங்க அப்படின்னா உயிர் கொடுத்து உதவுவாங்க. இந்த ராசியின் அதிபதி புதன். அதனால் பேசும் திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணக்கு திறன், திட்டமிடும் திறன், வேலைக்கு முழு அர்ப்பணிப்பாக இருப்பாங்க. இந்த விஷயமெல்லாம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்களோட குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் அமைதியாக இருப்பாங்க, உள்ள புயல் மாதிரி இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க வெளியில் ரொம்ப பார்க்க குழந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போவுமே எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பம், பணம், வேலை, உறவு எல்லாத்துலேயுமே மனசை வச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் பலமுறை ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. அதனால் யாருக்கிட்டேயுமே மனசை முழுமையாக திறந்து பேசவே மாட்டாங்க. இவங்களோட உள்ள எண்ணம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை முழுமையாக முடிக்காமல் இவங்க விடவே மாட்டாங்க. இவங்க வேலையில் பெர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். தமக்கே பிரச்சனை இருந்தாலும் கூட மற்றவங்களுக்கு இவங்க உதவுறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் பல நேரங்களில் அதுக்கான நன்றி கூட இவங்களுக்கு கிடைக்காது. அதையும் கூட இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. இவங்க ரொம்ப நேரமாக பொறுப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வெடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக சந்தித்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை துரோகம், நண்பர்களால் ஏமாற்றம், கூடவே பழகிட்டு ரொம்ப விருப்பமான நண்பர்களாகவே இருந்திருப்பாங்க. தேவைக்கு பயன்படுத்திட்டு கடைசியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. காதலில் மனவேதனை, உறவினர்களால் பின்னால் பேசப்படுறது, பண விஷயத்தில் நஷ்டம், உதவி செய்தவங்களாலேயே மறக்கப்படுறது, தேவையான உதவியெல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம யாருன்னே தெரியாத மாதிரி போவாங்க. ஏதோ ஜென்ம விரோதி மாதிரி திருப்பிட்டு போவாங்க. இவங்க அதிகமாக நல்ல மனசோடு இருப்பாங்க. பல பேர் இவங்களை பயன்படுத்திக்குவாங்க. பல கன்னிராசிக்காரங்க நான் எல்லாருக்குமே நல்லது தானே செஞ்சேன், ஆனால் எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற மனசில் நினச்சிருப்பாங்க. 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கன்னிராசிக்கு மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் தொடங்குங்க. அதில் சந்தேகமே கிடையாது. தொழில், வேலை மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்த பலன், அதாவது நீங்கள் தொழில் தொடங்கணும், புது வேலைக்கு போகணும், ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே பலன் தரும், வெற்றியாக முடியும். வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு வரும். தொழிலில் புதிய கூட்டாண்மையெல்லாம் உருவாகும். புது பார்ட்னர்ஸ் வருவாங்க. புதிய கிளைகள்லாம் தொடங்குவீங்க. புதிய தொழில் தொடங்குவீங்க. இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். 2025 வரைக்கும் இருந்த மன அழுத்தமெல்லாம் இப்போ குறையும். பழைய கடன்கள்லாம் அடையும். சேமிப்பு அதிகரிக்க நீங்கள் ரொம்பவே பாடுபடுவீங்க. அதை நடத்தியும் காட்டுவீங்க. வீடு, நிலம் வாங்க யோகம் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் செல்வ நில உயர்வு அடையுங்க. அப்பா அம்மா கூட, குழந்தைங்க கூட, மனைவி கூட இருந்த சிறு சிறு மனக்கசப்பெல்லாம் நீங்கும். பிரிஞ்சு போன உறவினர்கள்லாம் தானே வந்து சேருவாங்க. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குடும்பம் அமைதி அதிகரிக்குங்க. ஒற்றுமை அதிகரித்தாலே அமைதி தானாக வந்துடும். பெற்றோரோட உடல்நலம் மேம்படும். கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே, அப்பாவுக்கு இப்படி இருக்கே, என்ன செய்வோம் எது செய்வோம், நீங்கள் கவலைப்பட்டதெல்லாம் மாறும். அவங்களோட உடல்நலம் மேம்படும். கன்னிராசியோட மிகப்பெரிய கஷ்டகாலம் எப்போன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல் கட்டம் இளமை காலம், 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். வேலையில் சிரமம், காதல் தோல்வி, மன அழுத்தம், நண்பர் துரோகம் இதெல்லாம் அந்த இளமை காலத்திலேயே நீங்கள் அனுபவிச்சிருவீங்க, 27 வயசுக்குள்ளேயே. இரண்டாம் கட்டமாக குடும்ப சுமை, 30 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். பணப்பிரச்சனை, குடும்ப பொறுப்பு, உடல் சோர்வு, உறவினர் பிரச்சனை, அப்பா அம்மா உடல்நிலை, குழந்தைங்க படிப்பு அப்படின்னு சொல்லி குடும்ப பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனோட சுமையால் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. மூன்றாம் கட்டமாக 40 வயசுக்கு பிறகு வாழ்க்கையை புதிதாக புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் தேவையில்லாத மனுஷங்களை விட்டு விலகிடுவீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு வரும் உங்களுக்கு. அதனால் சில பிரச்சனைகள்லாம் தீரும். கன்னிராசிக்காரங்க யார்கிட்டலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் தெரியுங்களா? அதிகமாக புகழ்கிறவங்கக்கிட்ட,
புகழ்கிறாங்களேன்னு நீங்கள் தாராளமாக எல்லா விஷயத்தையும் சொல்லி நல்லா பழகுனீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் பணம் கேட்டு வரவங்க கடன் கொடுக்கவே கொடுத்துறாதீங்க. அது எப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி. பணம் கேட்டு வரவங்க கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவைக்காக மட்டும் வருவாங்க, நல்லா பேசுவாங்க, இனிக்க பழகுவாங்க. அவங்க தேவை மட்டும் நிறைவேறினதும் உடனே நம்மளை துரோகி மாதிரி நினச்சிட்டு போயிடுவாங்க. துரோகம் பண்ணுறது அவங்க. உங்கள் வெற்றியை பொறுக்காதவங்க, பொறாமை பிடிச்சவங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் நம்பிக்கை வச்சு பல முறை காயப்படுவீங்க. கொஞ்சம் விலகியே இருங்க. அடுத்த 12 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல் 3 நாள் மனக்குழப்பம் இருக்கும். பழைய நினைவுகள்லாம் வரலாம். தேவையில்லாத வாக்குவாதமெல்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா பரவாயில்ல. பழைய நினப்பை வச்சுட்டு மன கஷ்டந்தாங்க வரும். அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்டமாக வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், தொழிலை எப்படி விருத்திப்படுத்தலாம், அதை பற்றி நினைங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. கோவத்தால் ஆகிறது எதுவுமே கிடையாதுங்க. வாக்குவாதத்தை குறைச்சிங்கனாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனையே குறைஞ்சிடும். அதனால் அதெல்லாம் தவிர்த்துடுங்க. அடுத்த 2 நாள் 3 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணவரவு வரும். நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். வேலைவாய்ப்பு உருவாகும். வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, தொழில் தொடங்கலான்னு கடன் கேட்டு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் காதுக்கு வரும். குடும்பத்தில் சந்தோஷம், நண்பர்கள் மூலமாக உதவி, பயணமெல்லாம் ஏற்படும். அடுத்த 3 நாளில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால் குடும்பம் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். கேட்டிருப்பீங்க, ஆல்ரெடி உதவி கேட்டிருப்பீங்க, கடன் கேட்டு வச்சுருப்பீங்க, தொழிலில் கூட்டாண்மை செய்கிறதுக்கு கேட்டிருப்பீங்க. அது நன்மையெல்லாம் நடக்கும். புதிய தொடக்கம், மன அமைதி, தெய்வ அருள் அதிகரிக்கும். இந்த விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு 3 நாளில் நடக்கும். புதிய தொடக்கம் அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்குவீங்க, வியாபாரத்தை மேம்படுத்துவீங்க, கிளைகள் தொடங்குவீங்க, குழந்தைங்களை படிப்பில் ஸ்கூலில் வேறு ஸ்கூல் மாற்றி சேர்க்குறது, காலேஜில் சேர்க்குறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தெய்வ அருள் கிடைக்கும். ஏன்னா தெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க. ஆன்மீக வழிபாடு, கோயில்களுக்கு போகிறது, அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நீங்கள் எந்த நேரத்தில் உடை அணியலான்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்பவே நல்ல நேரம். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை, லைட் நீலம், அதாவது லைட் ப்ளூ, வெள்ளை, க்ரீம் கலர், லைட் மஞ்சள், இந்த மாதிரி நேரமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நல்ல வைப்ரேஷனை எடுத்து கொடுக்கும். மன அமைதியை கொடுக்கும். தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நேரங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் எந்த நேரங்களை தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு கருப்பு நிறம், அடர் சிவப்பு நிறம், இந்த மாதிரி நேரங்களை நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா அது கெட்ட வைப்ரேஷனை இருக்கும், மன அமைதியை கெடுக்கும், தன்னம்பிக்கையை குலைக்கும், மனக்குழப்பத்தை உண்டாக்கும். இந்த மாதிரி நேரங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. புதன் கிரகத்தின் சக்தியை அதிகரிக்க பச்சை நிற உடைகள் உங்களுக்கு ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். அதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5, 14, 23. இந்த எண்களில் நீங்கள் அதாவது ஒரு நல்ல காரியங்கள்லாம் தொடங்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தேதிகளில் நீங்கள் தொடங்கலாம். கன்னிராசிக்கான அதிர்ஷ்ட நாட்கள், கிழமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. உங்கள் ராசிக்கான தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசிக்கு மிக சிறந்த தெய்வம் விஷ்ணு. இவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மன அமைதி மற்றும் செல்வம் கிடைக்க செய்வார். மன தைரியத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கையை வளர்த்துவார், விருத்தியை கொடுப்பாரு, பண விருத்தியை. லக்ஷ்மி, பண வரவு மற்றும் குடும்ப அமைதிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, முருகன் வழிபாடு. நீங்கள் முருகன் வழிபாடு மேற்கொள்ள தடைகளெல்லாம் நீங்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், நன்மைகள் நிறைய நடக்கும். கன்னிராசிக்காரர்களோட திருமண பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஆண்களுக்கு குடும்பத்தை பாதுகாப்பாங்க, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் உணர்ச்சியை வெளியில் காட்டவே மாட்டாங்க, தன்னோட கஷ்டத்தை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. சந்தோஷத்தையும் பாதி காமிச்சு பாதி முழுங்கி உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு நம்ம கஷ்டத்தை குடும்பத்துக்கிட்ட சொன்னால் அவங்களும் சேர்ந்து வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அவங்க தனக்குள்ளேயே அடக்கி வைப்பாங்க. திருமண உறவில் இவங்க ரொம்பவே உண்மையானவங்களாக இருப்பாங்க. அதுவே பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்பான மனைவியாக இருப்பாங்க.
குழந்தைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், கணவனை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், மாமனார் மாமியாரை கவனிச்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த பெண்கள் குடும்பத்துக்கே உரித்தான பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை ஒழுங்காக நடத்துவாங்க. அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும், இந்தந்த விஷயத்தில் இப்படி இருக்கணும்னு சொல்லி குழந்தைகளுக்கும் ஒழுக்கத்தை ஊட்டி பழக்குவாங்க. கணவருக்கு ஆதரவாக நிற்பாங்க. கஷ்டத்தை அவர் வெளியில் சொல்லவே மாட்டார். அப்படியே சொன்னாலும் அவங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. 1 இன்ச்சு கூட 1% கூட விட்டு கொடுக்காம அவங்க கூட துணையாக நிற்பாங்க. சில கன்னிராசிக்காரர்கள் திருமணம் தாமதமாக நடக்கும். ஆனால் நடந்த பிறகு வாழ்க்கை நிலையாக இருக்கும். இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா குழந்தை யோகம் நல்லாயிருக்கும். குழந்தைங்க புத்திசாலியாக இருப்பாங்க இவங்கள மாதிரியே. சிலருக்கு தாமதமாக குழந்தை பிறக்கலாம். 2026க்கு பிறகு குழந்தை சம்மந்தமான நல்ல செய்திகள் அவங்களுக்கு வரும். நிலம், வீடு, சொத்து இந்த பலன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வாங்குவோன்னு கேட்டிங்கன்னா, நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. வீடு கட்டு யோகம், பழைய சொத்து பிரச்சனையெல்லாம் தீரும். அங்காளி பங்காளி சண்டை, கோர்ட்டுக்கு போயிட்டு தீர்ப்பு வராமல் இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். வாகன யோகம் உண்டாகும். பல வருட கனவுகள்லாம் நிறைவேறும் காலமாக இது இருக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யோகா, தியானம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். தொழில் மற்றும் பணவரவை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய துறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு, அதாவது அக்கௌண்டண்ட்டு, ஆடிட்டிங்கு, அந்த மாதிரி ஐடி கம்பெனி, மருத்துவம், கல்வி, அரசு வேலை, நிர்வாகம், எழுத்து, வணிகம். 2026 தொழிலில் உயர்வு, இந்த தொழிலெல்லாம் அவங்க உயர்வாக இருப்பாங்க. காதல் வாழ்க்கை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, காதலில் இவங்க ரொம்பவே உண்மையானவங்க. ஆனால் அதிகமாக யோசிப்பாங்க, சந்தேகம் வச்சுக்குவாங்க, மனசில் வச்சு கஷ்டப்படுவாங்க. இவங்களா ஏதாவது ஒரு கற்பனை பண்ணி மனசில் வச்சுட்டு அதை நினச்சி நொந்துக்கிட்டே இருப்பாங்க. சரியான நபர் கிடைச்சாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இவங்க உறவை காப்பாற்றுவாங்க. கெட்டியாக பிடிச்சிப்பாங்க, விடவே மாட்டாங்க. ஆன்மீக பலன் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, கோயில் தரிசனம் இவங்களுக்கு அதிகமாக நடக்கும். ஆன்மீக சிந்தனை வளரும். வாழ்க்கையை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. கன்னிராசிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமையில் பச்சை உடையவங்க அணியலாம். குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யலாம். இயலாத குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, ஒரு புக்கு நோட்டு கூட வாங்க முடியாமல் தவிக்கிற குழந்தைங்களுக்கு பேனா, பென்சில், உங்களால் முடிஞ்சது ஒரு நோட்டு, ஒரு பேகு ஏதாவது வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் நீங்கள் கேட்கணும். முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா கேட்கவாது செய்யுங்க. பசுவுக்கு உணவு கொடுங்க. பசு சாப்பிட்றது அதுக்கு பிடிச்சது, அதாவது வாழைப்பழமோ கீரையோ ஏதாவது அதுக்கு உணவுப் பொருள் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு கர்மா கழியும், செல்வம் சேரும். துளசி செடி வளர்த்து அதை வழிபாடு பண்ணுங்கள். அதை வீட்டில் வளர்த்து சுத்தபத்தமாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி பெறுவாங்க. ஆனால் அது கிடைக்கிற வெற்றி நிலையானதாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ராசிக்காரங்க அனுபவித்த கஷ்டங்கள்லாம் வீணே போகாதுங்க. 2026க்கு பிறகு மெதுவாக பணவரவு, குடும்ப அமைதி, சொத்து சேர்க்க, மன நிம்மதி, தொழில் உயர்வு, தெய்வ அருள்லாம் இவங்களுக்கு மெதுவாக வந்து கிடைக்கும். எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்றா வந்து சேரும். தாமதமான வெற்றியாக இருந்தாலும் அது நிலையான வெற்றியாக அவங்களுக்கு இருக்கும். மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் நல்ல செய்தி வரும். வேலை தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நீண்ட நாளாக நீங்கள் காத்துட்டு இருந்த உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கோபத்தில் பேசவே கூடாதுங்க. வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. உங்கள் நண்பர்கள்கிட்ட பண விஷயத்தை பற்றி நீங்கள் பகிராதீங்க, பகிரவே வேண்டாம். அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் புதன், வெள்ளி. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு வருங்க. தொழிலில் புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் மன அமைதி நிலவுங்க. உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஒரு முக்கியமான முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது.
அது உடல் நலக்கு கூட நல்லது கிடையாது. உடல் சோர்வை நீங்கள் கவனிச்சுக்கணும். சோர்வு வந்துச்சு அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் அமையுங்க. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும். உறவுகளில் நல்ல மாற்றம் வரும். காதல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். முக்கியமாக நீங்கள் இழந்ததாக நினச்ச வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் வரும். நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, ரகசியங்களை யாருக்கிட்டேயுமே பகிரக்கூடாது. நண்பர்களாக இருந்தாலும் கூட அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பண முதலீட்டில் அவசரமே கூடாது. யோசித்து நிதானமாக தான் முடிவெடுக்கணும். முருகன் அருள் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். முருகன் வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் திருமண பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனியாக இருந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். புதிய காதல் உருவாகும். திருமண பேச்சு தொடங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.